Hi students, இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் 12ஆம் வகுப்பு பாடத்துல Human Health and Disease மனித நலன் மற்றும் நோய்கள் பாடப்பகுதியில் Drug and Alcohol Abuse போதை மற்றும் மதுவிற்கு அடிமையாகுதல் இந்த பாடப்பகுதியில் கண்டென்ட் நம்ம தெளிவாக பார்த்தோம். இதில் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம சென்ற ஆண்டுகளில் போட்டித் தேர்வில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 11th question, which one of the following is the correct statement regarding the particular psychotropic drug specified? கீழ்கண்டவற்றுள் மன மகிழ்ச்சி மருந்திற்கு காரணமான கூற்றினை தேர்ந்தெடு. இது AIPMT 2008ல் கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் ஏ பார்பிச்சுரேட்டுகள் தளர்வு மற்றும் தற்காலிக மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. பார்பிச்சுரேட்ஸ் வந்து இது என்ன கேட்டகரி இது ஆக்சுவலாக பார்பிச்சுரேட்ஸ் அப்படிங்கிறது? ஆமாம், கரெக்டாக நீங்கள் சொல்கிறது சரி தான். இது வந்து ஒரு டிப்ரெசன்ட் இல்லைங்களா? அப்போது இது வந்து என்ன ஆகாது, தற்காலிக மகிழ்ச்சி தளர்வு இதை கொடுக்குமா அப்படின்னா இல்லை. ஸோ அப்போ இது தவறான விடை. ரெண்டாவது பாருங்க, ஹாசிஸ் சிந்தனை உணர்வுகள் மற்றும் மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஹாசிஸ் மட்டுமா இல்லை, மர்ஜுவானா, கஞ்சா, ஹாசிஸ் இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹாலிசினோஜன்ஸ் அப்படின்னு நாம சொல்லுவோம். என்ன, சிந்தனை உணர்வுகள் மற்றும் மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சரியான விடையா எதா இருக்க முடியும்? ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடையா இருக்க முடியும். மூணாவது ஆப்ஷன் சி பாருங்க, ஓபியம் நரம்பு மண்டலத்தை தூண்டுகிறது மற்றும் மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஓபியம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து ஒரு கெமிக்கல். எதுலேருந்து எடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா கசகசா செடியிலேருந்து தான் எடுப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கசகசா செடியிலேருந்து இயற்கையாக எடுக்கிறது ஒன்று இருக்குது, ஆய்வகத்தை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது ஒன்று. இயற்கையாக இருக்கிறத நம்ம மார்ஃபின் அப்படின்னும், ஆய்வகத்தில் உள்ளதை நம்ம வந்து ஹெராயின் அப்படின்னு நம்ம ஆய்வகத்தில் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் பண்ணுறது. இங்கே பாருங்கள், அந்த ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஓபியம் அப்படிங்கிறது நரம்பு மண்டலத்தை தூண்டுகிறது, மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. இல்லை, இது வந்து என்ன, வலி நிவாரணி. அப்போ இதுவும் என்ன, தவறான விடை. மார்ஃபின் என்ன, ஓபியத்திலேருந்து இருக்கக்கூடிய இயற்கையான ஆல்கலாய்ட்ஸ் வேதிப்பொருள்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இதுவும் என்ன, தவறான விடை. எது, மார்பின்கள் மாயை மற்றும் தொந்தரவு உணர்ச்சிகளுக்கு வழிவகுக்கிறது. இதுவும் தவறான விடை. நம்ம சரியான விடை எது சொல்லியிருக்கோம்? ஆப்ஷன் பி சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோமா? வாங்க. சரியான விடை பி, ஹாசிஸ் சிந்தனை உணர்வுகள் மற்றும் மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. தவறான விடைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆப்ஷன் ஏ, சி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 12th one, select the correct statement from the ones given below. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. AIPMT 2010ல் கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ, குற்றவாளிகளுக்கு பார்பிச்சுரேட்டுகள் கொடுக்கப்படும் போது அவர்கள் உண்மையை சொல்ல வைக்கப்படுகிறது. இது நிறைய படத்தில் பார்த்துருப்போம். ஒரு ஊசி போட்ட உடனே அவர் அப்படியே உண்மையெல்லாம் சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அப்படிலாம் கிடையாது. இது உண்மையை சொல்ல வைக்குமா பார்பிச்சுரேட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, இது ஆக்சுவலாக என்ன, பார்பிச்சுரேட்ஸ் இது வந்து ஒரு டிப்ரெசன்ட் இல்லையா, அமைதி ஊக்கி. அப்போது அமைதி ஊக்கி அப்படிங்கிறப்ப என்ன செய்யும் அப்படின்னா மூளையினுடைய செயல்பாட்டை வந்து குறைக்கும். அப்போ அது உண்மையை சொல்றதுக்கு கட்டாயப்படுத்துமானா அப்படின்னா கிடையாது, கட்டாயம்லாம் படுத்தாது. ஸோ அப்போ இது என்ன, தவறான விடை. பி பாருங்க, மார்பின் ஒரு வலி நிவாரணி. இது அறுவை சிகிச்சையின் போது பயன்படுத்தப்படுகிறது. மேஜராக என்ன அறுவை சிகிச்சை நம்ம பார்த்துருப்போம், இதய அறுவை சிகிச்சையின் போது இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ இதுதான் என்னவா இருக்க முடியும், சரியான விடையா இருக்க முடியும். ஆப்ஷன் சி பாருங்க, புகையிலை மெல்வதால் இரத்த அழுத்தம் இதய துடிப்பு குறைகிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புகையிலை மெல்றதுனால அப்படின்னு பார்த்தோம்னா இட் டேமேஜ் த ஆர்டரி வால், தமனியினுடைய சுவரை சேதப்படுத்தும். அப்போ இது என்ன, தவறான விடை. டி பாருங்க, கொக்கைன் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நோயாளிகள் விரைவில் குணமடைவதை தூண்டுகிறது. இது வலி நிவாரணியை கொடுப்போம் தான், ஆனால் விரைவில் குணமடைவதை இங்கே நாம கவனிக்கணும். இது கியூர் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. ஸோ அப்போ இதுவும் என்ன, தவறான விடை. அப்போ நம்ம எது சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம்? ஆப்ஷன் பி சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு பார்ப்போமா? வாங்க. சரியான விடை பி, மார்பின் ஒரு வலி நிவாரணி. இது அறுவை சிகிச்சையின் போது பயன்படுத்தப்படுகிறது. தவறான விடைகள் ஆப்ஷன் ஏ, சி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் போலாமா? 13th one, select the correct statement from the ones given below. போன கொஸ்டின் தான் கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க.
பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றிற்கு சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும். சிபிஎஸ்இ 2010ல கேட்டிருக்காங்க ப்ரிலிமினரி எக்ஸாம்ல. இதில் பாருங்க ஆப்ஷன் ஏ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஏ பாருங்க, அறுவை சிகிச்சைக்கு பிறகு நோயாளிகளுக்கு கொக்கைன் கொடுக்கப்படுகிறது ஏனெனில் அது மீட்கப்படுவது. இப்பதான் நம்ம பார்த்தோம், இல்லை, தவறான விடை. பி பாருங்க, குற்றவாளிகளுக்கு பார்பிச்சரேட்டுகள் கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் உண்மையை சொல்ல வைக்கிறது. ஏ ஆப்ஷன்ல இருந்தது. அப்ப இதுவும் என்ன, தவறான விடை. வலி நிவாரணியாக அறுவை சிகிச்சை செய்வதற்கு மார்பின் அடிக்கடி கொடுக்கப்படும். கொஞ்சம் மாத்திருக்காங்க. அங்க என்ன சொல்லியிருந்தாங்க, மார்பின் ஒரு வலி நிவாரணி, இது அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்க, வலி நிவாரணியாக அறுவை சிகிச்சை செய்வதவர்களுக்கு மார்பின் அடிக்கடி கொடுக்கப்படுகிறது. யா, கரெக்ட், இது சரியான விடை. டி பாருங்க, புகையிலை மெல்வதால் ரத்த அழுத்தம் இதய துடிப்பு. இது ஆப்ஷன் சியில் இருந்தது, இங்க டியில் இருக்கு இல்லைங்களா. இதுவும் என்ன, தவறான விடை. அப்ப சரியான விடை நம்ம எது சொல்லியிருக்கோம் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும், ஆப்ஷன் சி சொல்லியிருக்கோம். வாங்க சரியான்னு பார்ப்போம். ஆப்ஷன் சி சரியான விடை. வலி நிவாரணியாக அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு மார்பின் அடிக்கடி கொடுக்கப்படுகிறது. தவறான விடைகள் ஏ, பி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 14th one. Identify the molecules shown below and select the right option giving their source and use. கீழே கொடுக்கப்பட்டுள்ள மூலக்கூறுகளை சரியாக பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இது சிபிஎஸ்இ 2012ல கேட்டிருக்காங்க. இங்கே நாம இப்போ மேட்ச் அவுட் பண்ண போறோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் மார்பின் பப்பாவர் சாம்னிஃபெரம். இது என்ன, பப்பாவர் சாம்னிஃபெரம், பாப்பி பிளான்ட். பாப்பி பிளான்ட்ங்கிறது எது, கசகசா இல்லைங்களா. ஸோ இப்போ மார்பின், பப்பாவர் சாம்னிஃபெரம், மயக்க மருந்து மற்றும் வலி நிவாரணி. இது சரியா, ஏன் சரியான விடை. பி பாருங்க, கொக்கைன், எரித்ரோசைலம், கோகா. டோப்பமைன் கடத்தலை துரிதப்படுத்துகிறது. இங்க தான் தப்பு பண்றாங்க இல்லையா. கொக்கைன், எரித்ரோசைலம், கோகை இதெல்லாம் ஓகே. டோப்பமைன் கடத்தலை துரிதப்படுத்துகிறது, இது தவறான மேட்ச். அடுத்தது பாருங்க, ஹெராயின், கெனாபிஸ் சட்டைவா மனசோர்வு மற்றும் உடல் செயல்பாடுகளை மெதுவாக்குகிறது. ஹெராயின் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன சொன்னோம், ஹெராயின் எதுலேருந்து எடுக்கிறாங்க, இது வந்து நாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் மார்பின் அப்படிங்கிறதுலேருந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஹெராயின் அப்படிங்கிறது வந்து நம்ம எங்கே ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறோம், ஆய்வகத்தில் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனசோர்வு உடல் செயல்பாடுகளை மெதுவாக்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வலி நிவாரணி. ஸோ அப்போ இதுவும் தவறான விடை. கெனாபினாய்ட்ஸ், அட்ரோபா பெலடோனா போதையை ஏற்படுத்துகிறது. கெனாபினாய்ட்ஸ் அப்படிங்கிறது இந்திய சணல் தாவரத்திலேருந்து தான் பிரித்தெடுக்கக்கூடியது. கெனாபிஸ் சட்டைவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய சணல் தாவரத்திலேருந்து பிரித்தெடுக்கப்படக்கூடியது. இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மைய நரம்பு மண்டலத்தில் சிஎன்எஸ்ல பார்த்தோம்னா டோப்போமைன் கடத்தலில் குறுக்கிடும் இல்லைங்களா. ஸோ அப்போ இதுவும் என்ன, அட்ரோபா பெலடோனா கிடையாது. அப்போ இது தவறான விடை. சரியான விடை நம்ம எது சொல்லியிருக்கோம், ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு பார்ப்போமா வாங்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ, மார்பின், பப்பாவர் சாம்னிஃபெரம் மயக்க மருந்து மற்றும் வலி நிவாரணி. தவறான விடைகள் ஆப்ஷன் பி, சி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் போலாமா. 15. Which is a particular type of drug that is obtained from the plant whose one flowering branch is shown given below. இந்த இதில் ஒரே ஒரு பூ மட்டும் காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள புக்குமகை தாவரத்தில் ஒரு வகையான பானம் பெறப்படுகிறது. அவை ஏஐபிஎம்டி 2014ல கேட்டிருக்காங்க. இந்த செடியை பாருங்க, இது என்ன செடின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது பார்க்கலாமே, ஆத்து ஓரத்தில் பாருங்க. ரைட், அந்த பையன் சொல்றான் பாருங்க, கரெக்ட், ஊமத்தம்பூ இல்லைங்களா. டாட்டூரா ஸ்ட்ரோமேனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் இது. அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் ஏல மனமருச்சி, ஹாலிசினோஜன். இதுதான் வந்து இதுக்கு சரியான விடையா இருக்க முடியும். ஏன் அப்படிங்கிறதுக்கு நான் ரீசன் சொல்றேன். இந்த டாட்டூரா ஸ்ட்ரோமேனியம் ஊமத்தம்பூலேருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் எடுப்பாங்க, அல்கலாய்டு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரோப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்கலாய்டு எடுக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சந்தைகளில் டத்தூரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக வித்துக்கிட்டு இருக்காங்க, போதை வஸ்துவாக வித்துக்கிட்டு இருக்காங்க டத்தூரா. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு படம் வந்திருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா அது ஃபெமிலியராக சொல்லியிருப்பாங்க, டத்தூரா பற்றி ஃபெமிலியராக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டத்தூரா தான் இதுலேருந்து எடுக்கிறாங்க. அதுதான் என்ன சொல்கிறோம், மனமருச்சி, பிரம்மை, இது எல்லாத்தையுமே நமக்கு ஏற்படுத்தும். கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஆப்ஷன் பி, டிப்ரெசன்ட், இது
தவறான விடை. ஆப்ஷன் சி கிளர்வுட்டி ஸ்டிமுலண்ட், அதுவும் கிடையாது, தவறான விடை. ஆப்ஷன் டி வலி நிவாரணி பெயின் கில்லர், இதுவும் தவறான விடை. நம்ம சரியான விடை ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு பார்ப்போமா வாங்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ மனமருட்சி. மனமருட்சி மட்டும் இல்லை, பிரமையும் சேர்த்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தவறான விடைகள் பி, சி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 16. A drug addict showed symptoms such as increased appetite, chest pain, redness of eyes, increased urination. How was possibility taking அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு போதை அடிமைக்கு அதிக பசி, மார்பு வலி, சிவந்த கண்கள், அடிக்கடி சிறுநீர் கழித்தல் போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் அவன் எதை எடுத்திருக்க வாய்ப்புள்ளது? எய்ம்ஸ் 2014 கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ கெனாபிஸ் கலவை, கெனாபிஸ் காம்பவுண்ட்ஸ். பி எல்எஸ்டி. சி கொக்கைன். டி ஆம்பிட்டமைன்ஸ். எது ஆன்சராக இருக்க முடியும்? ஏ ஆன்சர் தான் என்ன இருக்க முடியும்? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடையாக இருக்க முடியும். கெனாபிஸ் கலவை, கெனாபிஸ் காம்பவுண்ட்ஸ். இந்த கெனாபிஸ் காம்பவுண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அடிக்கடி தலைவலி இருக்கும். தலைவலி இருந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா கண்ணில் எரிச்சல் இருக்கும். கண்ணில் எரிச்சலுக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா செஸ்ட் பெயின், மார்பு வலியை நம்ம உணரலாம். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன்ஸ் இருக்கும், அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வுகள் இருக்கும். இதெல்லாம் இந்த கெனாபிஸ் காம்பவுண்ட்ஸ் எடுக்கிறப்ப தான் இந்த மாதிரியான அறிகுறிகள் நம்ம உடம்புல தோன்றும். எல்எஸ்டி இது ஒரு வலிமையான ஆலிசினோஜன் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். எர்காட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, எர்காட் அப்படின்னு சொல்றது கிளாவிசெப்ஸ் பர்ஃபூரியா அப்படின்ற ஒரு பூஞ்சையிலேருந்து எடுக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம், எல்எஸ்டி. இது தவறான விடை. கொக்கைன் இது ஏற்கனவே பார்த்துருக்கோம், இதுவும் என்ன தவறான விடை. ஆம்பிட்டமைன்கள் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளர்வூட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸ்டிமுலன்ஸ், மூளையினுடைய செயல்பாட்டை துரிதப்படுத்தும். இதுவும் என்ன தவறான விடை. சரியான விடை எது சொல்லியிருக்கோம்? ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு பார்ப்போமா வாங்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ கெனாபிஸ் கலவை, கெனாபிஸ் காம்பவுண்ட்ஸ். தவறான விடைகள் ஆப்ஷன் பி, சி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 17th one. Which part of the poppy plant is used to obtain the drug smack? பாப்பி செடியின் எந்த பகுதி ஸ்மாக் என்ற போதை மருந்தை தயாரிக்க பயன்படுகிறது? நீட் 2018 கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி ஸ்மாக் அப்படிங்கிறது நம்ம என்ன, இது வந்து எதுலேருந்து எடுக்கிறோம் நம்ம பார்த்துருந்தோம். இது பார்த்தோம் அப்படின்னா பாப்பி பிளான்ட், பப்பாவர் சோம்னிஃபெரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கசகசா செடியிலேருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட். இந்த கசகசா செடியிலேருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் மார்பினை எடுத்துட்டு போய் ஆய்வகத்தில் வச்சு செமி சிந்தட்டிக்காக கொடுக்கறது தான் எது அப்படின்னா இந்த ஹெராயின், ஸ்மாக். இது எல்லாம் ஹெராயினுடைய லோயர் கிரேட் வெர்ஷன் தான் எது, ஸ்மாக் இல்லைங்களா. ஸோ அப்போ இது எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம், லேட்டக்ஸ் அப்படின்ற சாறுலேருந்து எடுக்கிறாங்க. இப்போ சரியான விடை எதுவாக இருக்க முடியும்? ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் இருக்க முடியும். தவறான விடைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வேர்கள் ரூட்ஸ், சி மலர்கள் ஃப்ளவர்ஸ், டி இலைகள். இது மூணும் தவறான விடையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆப்ஷன் ஏ சரியான விடையை சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு பார்ப்போமா வாங்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ லேட்டக்ஸ். தவறான விடைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, சி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் போலாமா? 18th one. Cocaine is obtained from. கொக்கைன் எந்த தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது? எய்ம்ஸ்ல 2019 கேட்டிருக்காங்க. ஏ பாருங்க, பப்பாவர் சோம்னிஃபெரம். இது சரியா? பப்பாவர் சாம்னிஃபெரத்திலிருந்து எடுக்கிறோமா? பாப்பி பிளான்ட் இல்லையா? ஸோ அப்போ இது தவறான விடை. எரித்ரோசைலம், கொக்கா, இதுலேருந்து என்ன எடுக்கிறாங்க? கொக்கைன் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ இதுதான் என்ன இருக்க முடியும்? சரியான விடையா இருக்க முடியும். சி அட்ரோபா பெல்லடோனா. டி பாருங்க டத்தூரா, டாட்டூரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே என்ன ஒரு டொப்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்கலாய்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ இது மனமரிச்சி, பிரம்மை, இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தக்கூடும். என்னென்ன மனமரிச்சி, பிரம்மை. இப்போ இது ரெண்டுமே என்ன தவறான விடையாக இருக்கிறதுக்கு
வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம எது சரியான விடைன்னு நம்ம சொல்லியிருக்கோம்? ஆப்ஷன் பி சொல்லியிருக்கோம் இல்லையா? வாங்க பார்ப்போம். சரியான விடை ஆப்ஷன் பி எரித்ரோசைலம் கோகா. தவறான விடைகள் ஆப்ஷன் ஏ, சி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ட்ரக் கால்ட் ஹெராயின் இஸ் சிந்தசைஸ்டு பை. ஹெராயின் போதைப் பொருள் எதிலிருந்து உருவாக்கப்படுகிறது? நீட் 2019ல கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ மார்ஃபைனின் நைட்ரோ ஏற்றம், நைட்ரேஷன் ஆஃப் மார்ஃபைன். தவறான விடை டை அஸ்டலேஷன் ஆஃப் மார்ஃபின். கரெக்டாக சொல்லிட்டான் பாருங்க. இங்கே கொடுக்கல, டை மட்டும் கொடுக்கல. இப்போ ஆப்ஷன் சி தான் என்ன இருக்க முடியும்? சரியான விடையாக இருக்க முடியும். மார்ஃபைனின் அஸ்டல் ஏற்றம், அந்த தம்பி சொன்ன மாதிரி கரெக்டான விடையாக அது இருக்க முடியும். தவறான விடைகள் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ஆப்ஷன் ஏ ஏற்கனவே சொல்லிட்டோம், நைட்ரேஷன் ஆஃப் மார்ஃபின். இது தவறான விடை. மார்ஃபைனின் மெத்தில் ஏற்றம், மெத்தைலேஷன் ஆஃப் மார்ஃபின். இதுவும் என்ன? தவறான விடை. ஆப்ஷன் டி மார்ஃபைனின் கிளைகோசில் ஏற்றம், கிளைகோசைலேஷன் ஆஃப் மார்ஃபின். இதுவும் என்ன? தவறான விடையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சரியான விடை எது சொல்லியிருக்கோம்? ஆப்ஷன் சி சொல்லியிருக்கோம். சரியான விடையான்னு பார்ப்போமா? வாங்க. சரியான விடை சி, மார்ஃபைனின் அஸ்டைல் ஏற்றம், அஸ்டலேஷன் ஆஃப் மார்ஃபின். கரெக்டாக நம்ம சொன்னோம்னா டை அஸ்டலேஷன் ஆஃப் மார்ஃபின். தவறான விடைகள் ஏ, பி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? லாஸ்ட் கொஸ்டின், 20வது கொஸ்டின். அசர்ஷன் opioids are used as drugs of abuse. Reason: these slow down metabolism and produce hallucinations அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கூற்று ஓபியாய்டுகள் வரையறையின்றி பயன்படுத்தக்கூடிய ஒரு போதை மருந்து. எப்போ ஆப்ரேஷன் தியேட்டரில் வலி நிவாரணியாக பயன்படுத்துகிறாங்க இல்லையா? ஸோ அப்போ இது இந்த ஸ்டேட்மெண்ட் கூற்று கரெக்ட் ஒன், சரியான கூற்று. காரணம்: இது வளர்சிதை மாற்றத்தை குறைத்தல் மற்றும் மன மருட்சியை உருவாக்குகிறது. ஓபியாய்ட்ஸ் மனமருட்சியை உருவாக்கும், இது வலி நிவாரணி, இது ஹாலிசினோஜன் கிடையாது இல்லைங்களா? ஸோ அப்போ இது என்ன? மனமருட்சியை ஏற்படுத்துறது இல்லை. அப்போ இது என்ன? இந்த காரணம் அப்படிங்கிறது ராங் ஸ்டேட்மெண்ட், தவறான ஒன்று. இது எய்ம்ஸ் 2019ல கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கூற்று சரி சொல்லியிருக்கோம், காரணம் தவறு சொல்லியிருக்கோம். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது இருக்குன்னு பாருங்க, சொல்லுங்க பார்ப்போம். ஆப்ஷன் சி பாருங்க, கூற்று சரி, காரணம் தவறு. இதுதான் என்ன இருக்க முடியும்? சரியான விடையா இருக்க முடியும். ஆப்ஷன் ஏ பாருங்க, கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. நம்ம அப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, ஸோ அப்போ இது தவறான விடை. ஆப்ஷன் பி பாருங்க, கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் இல்லை. இதுவும் என்ன? தவறான விடை. சி நம்ம சரியான விடைன்னு சொல்லிட்டோம். டி கூற்று காரணம் இரண்டும் தவறு. இதுவும் என்ன? தவறான விடை. நாம எது சரின்னு சொல்லியிருக்கோம்? ஆப்ஷன் சி சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு பார்ப்போமா? வாங்க. சரியான விடை கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. தவறான விடைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆப்ஷன் ஏ, பி அண்ட் டி. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ் இந்த பாடப்பகுதியிலிருந்து சென்ற ஆண்டுகளில் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினா விடைகளை பற்றி தெளிவாக பார்த்தோம். இந்த கான்செப்ட் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.